ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரசம் தான் வைக்க போகிறேன். நீங்கள் சண்டே என்னென்ன வச்சிங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, 2 பல்லாரி வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு வதக்கிடுறேன். நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பல்லாரி வெங்காயத்தை போட்டு வதக்கியாச்சு. இது ரொம்ப கருக விடாமல் ஒரு பொன்னிறமாக வந்துடணும். அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ லைட்டாக சால்ட்டு போட்டுக்குவோம். சால்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் வேகமாக வதங்கிடும். அதனால் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டலாம். கிளறி விட்டுட்டு விட்டுறலாம். கொஞ்சம் வரட்டும் பொன்னிறமாக. இப்போ லைட்டாக வதங்கி பொன்னிறம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போயுமே நாங்கள் மொத்தமாக ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு அது. அதனால் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு கடையில், ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதையும் போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கணும். அந்த ஸ்மெல்லு பச்சை வடை போச்சுன்னா நல்லா மணக்கும். அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிடுவோம். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நிறைய பேர் நிறையா மெத்தடில் வைப்பீங்க. இதுதான் சிம்பிள் அண்ட் ஈஸி. நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ரசத்துக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள். அடுத்து நான் போன முட்டை குழம்பு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான் நாங்கள் சேர்ப்போம்னு சொல்லிட்டு. அந்த மசாலா தான் சாம்பார், ரசத்தை தவிர மற்ற எல்லா குழம்புக்குமே நாங்கள் அந்த ஒரு மசாலா தூள் தான் போடுவோம். 21 பொருட்கள் சேர்ந்து அதை அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடி உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா அதை கூட ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் அந்த பொடிலாம் இதாகட்டும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு அலசி வச்சுருக்கேன். போட்டு அதை கொஞ்ச நேரம் மசாலாவில் கிளறி விட்டு இருக்கட்டும். அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மசாலாலே கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். கிரேவி பதம் தானே. நம்ம சிக்கன் வேக வேக அதுவே நீர் விடும். அதனால் நம்ம ஒரு அளவாக பார்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நானும் ஊற்றிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு கறி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். இந்த சைடு நம்ம அடுத்தது வேகிறக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். மிக்ஸி சின்ன ஜார் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு பூண்டு தோல் உரிக்காமல் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகு, அதுக்கப்புறம் சீரகம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சைடு புளி ஊற வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் ரசமும் ரசத்துக்கான தக்காளி வேக வச்சாச்சு. நாங்கள் இந்த மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்தை வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேக வச்ச தக்காளியில் லைட்டாக புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியையும் அந்த புளி கரைச்சி இந்த தக்காளியோடு ஊற்றி கல்லுப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். நான் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா பிணையணும். வேக வச்சனால தக்காளியை நம்ம நல்லா பிணைஞ்சாலும் ஈஸியாகவே பிணைய முடியும். நல்லா பிணைஞ்சிருவோம். பிணைஞ்செல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ரசத்துக்கு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு
காஞ்சக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சா எடுத்து செய்யுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். சில பேர் வேறு மாதிரி வைப்பீங்க. தக்காளி எல்லாத்தையும் மொத்தமாக முதைய கூட்டி வச்சுட்டு அந்த மாதிரி வைப்பீங்க. ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் போட்டாச்சு. போட்டு அதை வதங்கினக்கப்புறம் இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருந்தோம்ல, அந்த கரைச்சி வச்சுருந்தோம் அதை போடணும். அதுக்கு முன்னாடி பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அந்த ரசம் கொதிக்க விடாமல் லைட்டாக நுர கட்டி ஒரு கொதித்த உடனே நம்ம அமர்த்தணும். அந்த சைடில் இப்போ நம்ம சிக்கனை பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, அந்த நீரெல்லாம் நல்லா கொதிச்சு. இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சைடில் பாருங்கள், ரசம் வந்து நுர கட்டிடுச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நுர கட்டி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ பாருங்கள், சிக்கனும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ.